ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கான கேம் ப்ளே வந்து ஆர்டிஆர் 1 தான் ப்ளே பண்ண போகிறோம். இந்த கேம் வந்தது 2010ங்க. 10ல் வந்ததை இப்போ 2024 இந்த அக்டோபர் மந்தில் தான் வந்து இதை பிசிக்கே போர்ட் பண்ணியிருக்கானுங்க இந்த ராக் ஸ்டார். அது இப்போ கிட்டத்தட்ட வந்து எப்படி ஒரு 14 வருஷம் ஆயிடுச்சு. 14 வருஷ கேமை இப்போ போர்ட் பண்ணிட்டு இதுக்கான ப்ரைஸு தாங்க 3800 விற்கிறானுங்க பண்டிலோட. மனசாட்சியே இல்லாமல். நீங்கள் கேட்கலாம், நீங்கள் எப்படி ப்ரோ இந்த கேமை வாங்கினீங்கன்னு? நான் வாங்கலை, அக்கா கடையிலேருந்து இறக்குனேன். ஓகே கைஸ், வளவலன்னு பேசாமல் நம்ம அண்டர் நைட் மேர் விளாடுவோம். ஏன்னா இதில் ஒரு மிஷன் முடிச்சிருந்தேன், அதுக்கப்புறம் பெருசாக எதுவும் ப்ளே பண்ணல. நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலும் பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோ போடுவோம், வீக்லி எப்படி 2 வீடியோஸ் வந்துடும். ஏன்னா நான் வேறு ஒர்க்கில் வேறு இருக்கேன், அதனால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். இந்த குதிரை பைப்பில் எங்கிட்டு போனான்னு தெரில. டேய் வாடா, எங்கடா போனேன்? இப்போ தான் செட்டில் புல் போட்டேன், திண்டுட்டு எங்கிட்டு தான் போகுதா. பாத்ரூம் போனால் சொல்லிட்டு போக மாட்டேங்குது காம்நாட்டி. எங்கிட்டா போச்சு கேட்குமா? வந்து தொலை. இருக்கியா இல்லை செத்து இத்து போயிட்டியா? என்னாச்சு? இந்தா வருதுடா வந்துருச்சு. வாப்பா எங்கப்பா போயிருந்த? எங்கேயாவது போயிடுறேன். கைஸ், மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கொஞ்சம் தட்டி விட்ருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. சரிங்க, இப்போ வந்து மேப், அது மண்டை ஓடு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த சிம்பிளுக்கு போவோம். ஏன்னா இப்போதைக்கு அது ஒரு டாஸ்க்கு தான் இருக்குது. நான் இதில் ஒரு டாஸ்க் ஆல்ரெடி முடிச்சிருந்தேன், அதை வந்து பெருசாக எடுக்கலை. இன்ட்ரோ மட்டும், என்னோடய ஃபேமிலியும் வந்து அந்த ஜாம்பியாக மாறுறது அது மட்டும். பட் கண்ட்ரோல்ஸ் பரவாயில்லைங்க. நீங்கள் பிசியில் கீபோர்டு வச்சு ப்ளே பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான் கண்ட்ரோலு. மேபி ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கங்க, கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது, ட்ரை பண்ணலாம். ஆனாலும் டக்குன்னு திருப்ப முடியல. ஆர்டிஆர் 2ல் வர மாதிரி கண்ட்ரோல்ஸ் நல்லா ஸ்மூத்தியாக இல்லை, ஒரு மாதிரி ஷட்டராக இருக்குது. எங்கடா கிரேவி ஆடு கூப்பிட்டு வந்திருக்கீங்க? போந்த கஃபின். அடே செத்த பாவிகளா, ஏண்டா நிம்மதியாக சாவப்பூட்டியில் தூங்குறவும் விட மாட்டீங்களாடா? அதையும் எரிக்க சொல்கிறீங்கடாடா, விளங்கிடும். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஓகே, நீங்களே பார்த்தா தெரியுது, ஒரு மாதிரி கண்ட்ரோலே சட்டராக இருக்குது. இன்னும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. ஃபஸ்ட்டு சாவப்பொட்டி. ஏய் ஆடுறா நீ? எரிச்ச சாவப்பொட்டிக்கு சொந்தக்காரனாடா நீனு? அடப்பாவி, அவன் அண்ணனாக இருப்பான்னு நினைக்கிறாங்க. வர்ற இந்த கஃபின்ஸ். இன்னும் 4 இருக்குதா? ரைட். என்னடா நீ யாரா? அவன் பெரியப்பாவா? ஏய் அடிக்காதடா. அடி. கைஸ், சத்தியமாக கண்ட்ரோல்ஸ் வந்து ஒன்றும் சரியாக இல்லை. ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணி இந்த நிலமை தான். இதில் கீபோர்டெலாம் ப்ளே பண்ணிங்கன்னா அவ்வளோதான், வாழ்க்கையை வெறுத்துருவீங்க. ஐ திங்க் இன்னும் 2 தான். 2 முடிக்கிறோம், இடத்த காலி பண்ணுறோம். ஓகே, இன்னும் 1 தான் இருக்குது. மஜாவும். ஏய் அது யாரா எரியிறான்? இதை வச்சு அவங்கள எரிக்கலாமா? ஷார்ட் கன் ஆமோ. ஒவ்வொரு பேரையும் எரிக்கிறப்ப நமக்கு ஏதாவது கிடைக்குதுங்க. ஆறா ரிவால்வர் ஆமோ. ரைட்டு, முடிஞ்சு அவ்வளோதான். இன்னும் என்ன இருக்கா? வேறு என்ன இருக்குது? அவ்வளோதானே, முடிஞ்சில்ல? அப்புறம் என்ன? தெரியாது, இவன்ட்ட தான் இன்ட்டு காட்டுது. காட்டுதுங்க. கண்ட்ரோல் வேறு. கோ நீ யாருக்கா? சரியான பஜாரி பொம்பளையாக இருப்பா போல். எங்கள் கண்ட்ரோல் சத்தியமாக ஒன்றும் முடியலைங்க. தயவு செய்து யாரும் கீபோர்டெலாம் விளாண்டுறாதீங்க, வாழ்க்கையே வெறுத்துருவீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஜாய்ஸ்டிக். என்னடா டேய் கேப் போடுங்கடா, என்னால் கன்னை ஸ்விட்ச் பண்ண முடியல. என்னடா பண்ணுறது? கைஸ், டோட்டலாக கேம் வந்து என்னை கேட்டால் இந்த கேமெல்லாம் 3800 கொடுத்து வாங்காதீங்க. நம்ம அக்கா கடையிலே இருந்து இறக்கிக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நான் வந்து எப்படி சொல்கிறது, நான் வந்து உடைத்தலை வந்து அப்ரூவ் பண்ணலை, இல்லை சொல்கிறேன். கண்ட்ரோல் ஒன்றும் பெருசாக கிடையாது, அதனால் நீங்கள் வந்து அக்கா கடையில் இறக்கிடுங்க. ஏன்னா ரொம்ப மட்டமான கண்ட்ரோல்ஸாக கொடுத்துருக்கானுங்க, ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். என்ன எடுத்தேன்னு எனக்கே தெரிலையே. இங்கே நான் மற்ற வீட்டு மேலே கூரை மேலே ஒரு எரியுது. என்னடா கன்னே ஸ்விட்ச் பண்ண முடியல. பாடா, என்னடா இப்போ வர மாட்டேங்குது? கைஸ், பார்க்குறதுலே தெரிஞ்சிருக்கும் கண்ட்ரோல்ஸ். வந்துடுச்சா? ரிவால்வராது வந்தது அட்லீஸ்ட்.
தம்பி கூப்பிட்றப்பெல்லாம் நீ வராத. கிளம்பலாமா? இல்லையே, விட மாட்டேங்கிறாங்களே. சரி, நம்ம குதிரையோட உள்ளே போய் சம்பவம் பண்ணுவோம். ஏன் குதிரையிலேருந்து ஷூட் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்குங்க. இந்தா பார்த்தீங்களா? என்னடா இழுத்து போடுறா? அதான் அத்தா, நீ வாண்டட் ஸ்மக்லர்ரா. பாவி, சரியான பஜாரி பொம்பளையா இருப்பா போலையே. போடு, செத்து போ. நீ எத்தனை பேர் தான்டா இருக்கீங்க இந்த இடத்த விட்டு போகிறதுக்குள்ள? ஐயா, டே தம்பி ஏதாவது இருந்தால் பேசி தீர்த்துங்களாப்பா. ஏப்பா இப்படி பண்ணி தொலைகிற? கைஸ் ஒன்றும் ஒர்த்தில் கைஸ். கண்ட்ரோல்ஸ் ரொம்ப மட்டமாக இருக்குது. இல்லை கண்ட்ரோல்ஸ் மட்டமாக இருக்கா, இல்லை எனக்கு தான் இப்படி இருக்கான்னு தெரில. இதுக்கு முன்னே யாராவது விளாண்டிங்கன்னா கொஞ்சம் அப்படியே சொல்லுங்களேன். கண்ட்ரோல்ஸில் ஏதாவது கண்ட்ரோலில் சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கொஞ்சம் சொல்லிட்டு போங்க கமெண்டில். இன்னும் பண்ண முடியலை. மட்டமான கண்ட்ரோல்ஸு. கன் ஸ்விட்ச் பண்ணால் ஸ்விட்ச் பண்ண முடியலை. என்ன எலவனே ஒன்றுமே புரியலை. இன்னும் எத்தனை பேர் தாண்டா இருக்கீங்க? வா 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 கிட்ட வா. ஐயா, அடி கொளுத்துறாங்களா இப்போ? ரிவால்வரில் புல்லட் முடிஞ்சு கைஸ், ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ, தெரியாமல் அது பக்கம் போயிட்டேன். நம்ம மேலே சேர்த்து தெரியுதே. இது கார்டிஆர் 2வே பரவாயில்ல போலையே. 2 ப்ளே பண்ணலாம், பார்க்கலாம். ரிவால்வர் எப்படியாவது சுவிட்ச் பண்ணி தொடங்கிடா. ஷாட்கன் என்ன ரிஃபில் கொஞ்சம் டக்குன்னு வாப்பா. எப்பா இப்படி பண்ணி தொலைகிற? மாறியே தொலைய மாட்டேங்குங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. இவனுங்க வேறு சாகவே மாட்டேங்கிறானுங்க. நம்ம உயிரை போட்டு வாங்குறானுங்க. இது வேறு குறுக்கு அந்த குதிரை வேறு. என்னடா காட் மோட் ஏதாவது போட்டிருக்கியாடா நீ? சேனரஸில் வர மாதிரி வந்துக்கினே இருக்கிறாங்க. இவன் ஒருத்த மட்டும் அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்துக்கினே இருக்கிறான். இந்த நாய் ஒரு ஆள் மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது. ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். அப்பாடா வந்துருச்சுடா ஒரு வழியா. சாமி, டேய் நீ இன்னும் சாகலையாடா? கிளட்டு. டேய் உண்மையாலுமே நீ காட் மோடு ஏதாவது போட்டிருக்கியாடா? செத்துட்டான்டா ஒரு வழியா. குதிரை எங்கிட்டு போச்சுன்னு தெரில. சிட்டா பறந்துருச்சு. இன்னும் இருக்கீங்களா? அது சரி. நீங்கள் எத்தனை பேர் தான்டா இருக்கீங்க? ரைட்டு, இன்றைய நாள் இங்கே தான் போகும் போலையே. இதுதான் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ. அதாவது ஃபஸ்ட்டு வீடியோனா வாய்ஸ் ஓவர் கொடுத்து லாங் வீடியோவை போடுறது தான் ஃபஸ்ட்டு. அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்கும். அத்தாடி, என்ன மாமி சம்பளம் மாதிரி ரெசிடென்ட் ஈவில் 4 வர மாதிரியே இருக்கானே. அது சரி, இவனெல்லாம் ஈஸியாக அடிச்சிடும். அவனைத்தான் இப்போ போடணும். என்ன ஒரே அடி கீழே விழுந்துட்டான்? செத்துட்டானா என்ன? என்ன போய் பெரிய ஆளுன்னு நினச்சனே குமார். ஒரே அடிக்கு கீழே விழுந்துட்டியே. இல்லைடா, இன்னும் உயிரோட தான் இருக்கான். ஆடுறான். இன்னும் சாலையாடா நீ? அத்திம்பர் நிம்மதியாக தூங்குங்கோ, கொசுக்கடி இல்லாமல். போடுறா, பெட்டக்ஸ்லேயே போடுறான். போடு, செத்து போ. ஓ, இப்போ என்ன பண்ணேன்? பக்கத்தில் போய் ஷூட்டிங் கொடுத்தோம்னா ஹெட் ஷாட் விழுகுதுங்க. பரவாயில்லையே. ரீடர் கேபின் அவ்வளோதான், முடிஞ்சு போலையே. பேட்வேர்டு கிரேவியாக்லி பரவாயில்லையே. நல்லா தாங்க இருக்குது. நல்லா இருக்குதுன்னா ஐ மீன் கேம் பிளே வந்து நல்லா இருக்குது. கண்ட்ரோல் சரியில்லை. குதிரை அதுக்குள்ளே எங்கே தான் நீ போகிற? ஊர் மொத்தமாக ஜாம்பியாக இருக்குது. ஆனால் நீ மட்டும் எங்கேயாவது ஊரை சுற்றி பார்க்க போயிடுற. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எத்தனை விசில் அடிக்கிறது? ஏய்